முத்தையா தன்னோட பொண்ணுக்கு நடந்த அத்தனை அநீதியுமையை தட்டி கேட்டது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல என் பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திச்சிருந்தா, ஏன் துரோகத்தையும் சந்திச்சிருந்தா அவ இந்த வீட்டை விட்டு இப்படி யாருக்கிட்டையுமே சொல்லாம கொள்ளாம வெளியே போயிருப்பா. என் பொண்ணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எக்காரணத்து கொண்டு எந்த குடும்பத்திலையும் ஏன் தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவாள தவிர இப்படி குடும்பமே வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டான்னு மட்டும் கை கழுவி விட்டுட்டு போக மாட்டா. அப்படி அவளே பண்ணியிருக்கானா, அவளை நீங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்பீங்கன்னு கோவத்துல கத்த ஆரம்பிக்க. ஆனா இது வரைக்கும் பொறுமையா இருந்த பொறுமையா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த ஜெயாவோ கோவத்துல, அதாவது அவங்கள பத்தி முத்தையா சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே கொஞ்சம் கூட முத்தையாவுக்கு மரியாதையே கொடுக்காம, போது நிறுத்தியா, என்னையா பேசிட்டு இருக்கா, உன் பொண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் என் பையனுக்காக அவளை சகிச்சுக்கிட்டு இருந்த. பட் நடுவுல ஏதோ அவளை நம்பி ஏமாந்து போனது என்னமோ உண்மைதான். ஆனா அவ இப்படி எதை பத்தியுமே, முக்கியமா என் குடும்பத்தை பத்தி யோசிக்காம இந்த வீட்டை விட்டு என் பையனும் வேண்டாம் என் குடும்பமும் வேண்டான்னு எப்ப விட்டுட்டு போனாலும் அப்பயே எனக்கு புரிஞ்சிச்சு அவளோட தகுதி தராதாரம் என்னன்றது. ஏன்னா அவளோட அம்மாவே எனக்கு துரோகத்தை பண்ணவதானே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அசிங்கப்படுத்தி பேசினது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மாவையுமே கேவலப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவும் பல முறை அவங்க எல்லாரும் முன்னாடியுமே வச்சு பொண்ணுகிட்ட அவங்கள பத்தி மோசமா பேசிருந்தாலும் இப்போ முத்தையா கிட்டயே அதை பேச ஆரம்பிக்க. அப்போ தன்னோட பொண்டாட்டி பிள்ளைய இப்படி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்க ஜெயா மேல கோவப்பட்ட முத்தையாவும் சந்திரசேகர் கிட்ட, பாத்தியா உன் பொண்டாட்டி என்கிட்டயே எப்படி பேசுறா, அப்ப என் பொண்ணு கிட்ட எப்படி எல்லாம் பேசி அவளை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருப்பா. உண்மையாவே இப்ப நான் சொல்றேன், என் பொண்டாட்டி செத்து போனதுக்கான முழு காரணமே உன் பொண்டாட்டி தான். ஏன் தெரியுமா, ஏன்னா நிஜமாவே என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்ப நடந்த அந்த சூழ்நிலையால நான் இதோ இங்க நின்னுட்டு இருக்காளே இந்த ஜெயாவை நம்பி உண்மையாவே என் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை கை நீட்டி ஓங்கி அடிச்சுட்டேன். அந்த மன கஷ்டம் தாங்க முடியாம தான் அவ இந்த மாதிரி கிணத்துல விழுந்தே செத்து போனா. ஏன் தெரியுமா, உண்மையாவே தப்பு பண்ணியிருந்தவ நான் அடிச்சதுக்கு அப்புறமா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும், அதனாலதான் அந்த உண்மையை தேட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா தான் உண்மையாவே அவ மேல எந்த தப்பும் இல்லைன்றது எனக்கு முழுசாவே தெரிய வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் உன் பொண்டாட்டி ஜெயாதா தெரியுமா. அவ மட்டும் ஒருவேளை அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி இன்னும் கொஞ்சம் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணியிருந்தா அவ மேல அப்படி தேவையில்லாம பழியையும் போட்டிருக்க மாட்டா. நான் இருந்த கோபத்துல அவளை நம்பாம அடிச்சிருக்கவும் மாட்டேன். அவ செத்து போனதுக்கான முழு காரணம் என்னன்னு தெரியுமா, உனக்கு துரோகத்தை பண்ணிட்டோன்ற காரணத்துக்காகவோ குற்ற உணர்ச்சிக்காகவும் கிடையாது. என் புருஷன் என்ன நம்பாம விட்டுட்டானேன்ற என் மேல இருக்க கோவத்துல தான், என் மேல இருக்க அவ நம்பிக்கையில தான் அவ அந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்தா. உண்மையை சொல்ல போனா அவளை நம்பாம நான் இதுக்கு முன்னாடி என்ன தப்ப பண்ணணும் அதே தப்பதான் நீங்க எல்லாருமே பண்ணிருக்கீங்க. இப்ப வேற என் பொண்ணு இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ தெரியல. ஒருவேளை தன்னை யாருமே நம்பலையே, தன்னை எல்லாருமே கெட்டவங்களா யோசிச்சு பார்த்துட்டாங்களே, தன்னோட குணத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட அவளோட அம்மா மாதிரி தப்பான முடிவெடுத்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என் பொண்ணு எங்க போய் தேடுவேன், ஒருவேளை அவ அம்மா மாதிரியே ஏதாவது கிணத்துல விழுந்து இந்நேரம் என் பொண்ணி அவளோட அம்மா கிட்டயே போய் சேர்ந்திருப்பாளா இல்லையானே தெரியலையேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சக்தி தான் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தப்பா பண்ணிருக்கோன்றதை இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல பொன்னி நம்ம கிட்ட பேசின அத்தனை விஷயத்துக்குமே இதுதான் அர்த்தமா, தான் நம்பிக்கை வச்சிருந்த ஒரு ஆள் தன்னை நம்பலனா அவளுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஐயோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெயாவும் கொஞ்சம் கூட முத்தையாவோட பேச்சை நம்பாம, இங்க பாரு தப்பு பண்ணது உண்மையாவே பொன்னியோட அம்மா, அதாவது உன் பொண்டாட்டி தான்றது எனக்கு ஆதாரத்தோட தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் அவகிட்ட அந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம ஊருக்காரங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த அவமானம் தாங்க முடியாம தான் அவ செத்து போனா. இதுதான் உண்மை. இதை நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையும் இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போ. நீ இங்க இருந்து என்னோட குடும்பத்தோட மானத்தை இதுக்கப்புறமாவும் வாங்குறத நான் சுத்தமா விரும்பலன்னு சொல்றாங்க. ஆனா முத்தையாவோ இதுக்கு முன்னாடி பொண்ணியும் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ என் பொண்ணி எந்த தப்பு பண்ணலன்றத அவளே நிரூபிச்சுட்டா. ஏன் இதே விஷயம் என் பொண்டாட்டி விஷயத்திலயும் நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நெத்தி அடி கேள்வி கேட்க, இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஜெயாவோட மண்டையிலேயே உரைக்குது. ஒருவேளை உண்மையாவே பொன்னியோட அம்மா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாளா என்ன, நாம தான் தப்பு பண்ணி அவளை கொண்டுட்டவா என்னன்னு சொல்லிட்டு நினைக்க. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தன்னாலே இவ்வளோ சீக்கிரம் ஏத்துக்கவே முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னுமே முத்தையா சொல்ற உண்மையை மறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் மேல முத்தையா மேல கோபப்பட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரசேகரும் ஜெயாவை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜெயா எப்பவும் போலயே முட்டாள்தனமா யாரோட பேச்சையுமே கேட்கிற மாதிரி தெரியல. அப்போ தன்னோட மகளையே இவங்க அவமானப்படுத்தினாலும் இப்ப தன்னையும் சேர்த்து அவமானப்படுத்துறாங்கன்ற கோவம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்ச முத்தையாவும் உடனடியா கோவத்துல வெளியே கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு சண்முகம் பவானி சக்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட பின்னாடி போக, ஆனா ஜெயாவும் ரொம்பவே தென்னாவட்டோட இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா
வெளியே போன முத்தையாவோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி நடு ரோட்ல துண்ட விரிச்சு அது மேல உட்காந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு இங்க வர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணிய என்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி முத்தையா ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்கன்றதை கேள்விப்பட்ட ஜெயாவும் கோவத்துல வெளியே வந்து, யோ உன் பொண்ணு உனக்கு வேணும்னா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க அவளை கண்டுபிடிச்சு தருவாங்க, தேவையில்லாம என் குடும்ப மானத்தை வாங்காதன்னு சொல்ல. ஆனா முத்தையாவோ, உனக்கு உன் குடும்ப மானம் முக்கியம்னா எனக்கு என் பொண்ணோட உயிர் தான் முக்கியம். எனக்கோ என் பொண்ணுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்ற சந்தேகம் இன்னுமே அதிகமாயிடுச்சு. ஏன்னா நீ பேசதை வச்சு பார்க்கும்போது உன் குடும்ப மானத்துக்காக நீ என் பொண்ணை கொன்னாலும் கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு எங்க இருக்கான்றத சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவளை கண்டுபிடிச்சாது கொடுங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இப்ப நடந்தே ஆகணும். அப்படி இல்ல நான் இங்கேயே விஷத்தை குடிச்சிட்டு என் சாவுக்கு இந்த குடும்பம் தான் காரணம், என் பொண்ணையும் இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வாக்குமூலமே தந்துட்டு தான் சாவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான ஜெயாவும், நீ இங்கே செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, உன் பொண்ணு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கோவத்துல உள்ள போக. ஆனா அப்போ சுத்தி இருந்த பொதுமக்கள் எல்லாருமே இந்த மாதிரி முத்தையா பேசினதையும் ஜெயா பேசினதையும் தன்னோட போன்ல வீடியோ எல்லாம் எடுத்துடுறாங்க. அதுக்கு மேல கொஞ்ச நேரத்துல அங்க மீடியாட்களும் வந்துடுறாங்க. ஏன்னா ஜெயா தான் எந்த அளவுக்கு ஃபேமஸான ஆளுன்றது தான் தெரியும்ல. அதனாலதான் அவங்க இந்த மாதிரியான நியூஸை உடனடியாக கவர் பண்றதுக்காக வந்துடவே அங்க பக்கத்துல இருந்தவங்க மூலயமா அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசின வீடியோவும் கிடைச்சது. அதை அவங்க லைவ் நியூஸ்ல போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணு காணும், அந்த பொண்ணு இந்த குடும்பம் தான் ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு இந்த அப்பாவுக்கு சந்தேகமா இருக்கு. சோ உண்மையாவே ஜெயாவோட குடும்பம் இதை தான் பண்ணிருப்பாங்களா அதை தான் பண்ணிருப்பாங்களா, அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு விவாதமேட அளவுக்கு போக இத எல்லாத்தையுமே லைவ் நியூஸ்ல பார்த்த ஜெயாவும் கடுப்புல உட்கார்ந்துருக்கு. ஆனா சக்தியோ செம்ம கோபத்தோட, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான், நீங்க மட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசி நிலைமைய புரிய வச்சிருந்தா அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கவே மாட்டாங்க. ஏன் இப்ப பொன்னியோட நிலைமை என்னன்னு தெரியாம நாங்களும் தவிச்சிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே முழு காரணம் நீங்க தாமா. உங்களை பார்க்கவே எனக்கு கோவமா வருது. நீங்க எந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் தான் தேவையில்லாம என்னோட அம்மான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறமாவும் நான் அந்த கஷ்டத்தை அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணு இல்லாம நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூட மாட்டேன்னு அங்க இருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனா ஜெயாவோ, இந்த வீட்டை விட்டு நீ இப்போ பொண்ணியை தேர்றதுக்காக கிளம்புனா நீ இதுக்கப்புறமா என் பையனே கிடையாது, இந்த வீடு உனக்கு சொந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிரடியான முடிவெடுக்க. ஆனா சக்தியோ, எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு என் பொண்ணி மட்டும் போதும், எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க சொத்தும் வேண்டாம், உங்க குடும்பமும் வேண்டாம்னு சொல்லிட்டு கடுப்புல கிளம்ப. இதை பார்த்துட்டு ஜெயா சந்திரசேகர் கிட்ட உங்க பிள்ளை என்ன சொல்றான்னு கேட்டீங்களான்னு கேட்க. ஆனா சந்திரசேகரோ கோவத்துல, ஜெயாவோ ஓங்கி அரைஞ்சு நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீதான் காரணம், உன்னால என் பொண்ணு என் மருமக என் பையன் சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். சக்தி போய் பொண்ணியை தேடி கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வா, உன் அப்பாவோட வீட்டுக்கு வா, இது உனக்கும் சொந்தமான வீடு தான், இதுல ஜெயாவுக்கு இதுக்கப்புறமா எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருந்தா இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு ஜெயாவையே வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல. இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில ஜெயா ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. சோ சக்தியுமே உடனடியா அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போய் பொண்ணியை தேர்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, ஒரு இடத்துல இருக்க பொண்ணியோ இந்த மாதிரி லைவ் நியூஸ்ல தன்னோட அப்பா வந்திருக்கத பார்த்துட்டு ஷாக்ல உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. சோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொன்னி ஒரு வழியா தன்னோட அப்பா தன்னை தேடி வந்திருக்க நியூஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா அவங்க தன்னோட அப்பா கிட்டே வந்து சேர்ந்துருவாங்களா? எல்லாத்துக்கும் மேல ஜெயாவை எதிர்த்து சந்திரசேகர் ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. சோ இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.